பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் நிலைப்படுவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் என்னை நம்பும் பொழுது நான் உங்களை நிலைப்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இங்கே யோசபாத் நாட்களில் நடந்த ஒரு விசேஷித்த காரியத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவெங்கிலும் உபவாசத்தோடு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் தெளிவாய் ஸ்தோத்திரம் அழகாய் பேச ஆரம்பித்தார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் பொழுது அங்கே அற்புதங்களை செய்வேன், ஆராதிக்கிறவர்கள் முன்னே நிற்க வைத்தார். இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேரே வருகிறது. நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் நிலைப்படுவீர்கள். அம்மோன் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். எத்தனை போராட்டங்களும் எதிரிகளும் உங்களை சூழ்ந்து வந்தாலும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவரை நம்பும் பொழுது அவர் உங்களை நிலைப்படுத்துவார் என்று யோசபாத் அறிவிக்கிறார். அதே போல அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நம்ப ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தந்தார் என்று அந்த வேத பகுதியில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சோத்திரம், பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறதா? உங்களை மேற்கொள்ள வேண்டும், உங்களுக்கு விரோதமாய் பல யுத்தங்களை சத்துரு வெளியிலிருந்து தொடுத்து விடுகிறானா? அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். பிரைஸ் காட். மனுஷனை அல்ல, ராஜ்யங்களை அல்ல, இராணுவங்களை அல்ல, பணத்தை அல்ல, செல்வாக்கை அல்ல, அதிகாரத்தை அல்ல, கர்த்தரை நம்புங்கள். அவ்வளவு சீக்கிரம் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள், நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள். உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிலைநிறுத்த செய்வார். ஹல்லேலூயா. உங்க கையின் பிரயாசம் நிலைநிறுத்தப்படும். இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அழிக்கணும்னு சத்துரு யுத்தம் பண்ண வருகிறானோ, சத்துரு மந்திரவாதத்தின் வல்லமைகள், பிள்ளி சூனியத்தின் வல்லமைகள், பொறாமைகள், வன்கண்கள், பாரம்பரிய சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், எவையெல்லாம் உங்களை அழிச்சு போடணும், உங்களை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தாலும், சபை அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Praise God. வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் நிலைநிறுத்தப்பட போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்க ஊழியத்தை கர்த்தர் இந்த நாட்களில் நிலைநிறுத்த போகிறார். உங்க தரிசனத்தை கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் இந்த நாட்களில் நிலைநிறுத்த போகிறார். எதிரி எத்தனை ரீதியில வந்தாலும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களோடு நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் நிலைநிறுத்தப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபியுங்கள். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆண்டவரே, எத்தனை யுத்தங்களை சந்தித்தார், எத்தனை பேர் அழிப்பதற்கு வந்தாலும் ஸ்தோத்திரம், யோசபாத் நாட்களில் அந்த ராஜ்யத்தை நிலைநிறுத்தின அதே கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனங்களை நிலைநிறுத்த பண்ணுவீராக, நிலைநிற்க பண்ணுவீராக. எஸ், நிலைநிறுத்துவீராக. இந்த வார்த்தை அவருடைய அடிகளை நிலைநிறுத்தட்டும், அவருடைய வாழ்க்கை தரத்தை நிலைநிறுத்தட்டும், குடும்பமாய் சந்தோஷமாய் வாழட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள்.
அவரை முழுசா நம்புங்க, நிச்சயம் நீங்க விழுந்து போக மாட்டீங்க, நிலை நிறுத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.